நம்மிடம் இருப்பவை வெறும் தீர்வுகள் மட்டும்தான். அதான் முக்கியமாக சொல்கிறார். நமக்கு பிரச்சனை என்பதே கிடையாது. நம்மிடம் இருப்பவை வெறும் தீர்வுகள் மட்டும்தான். தீர்வுகளில் மட்டுமே நீங்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த தீர்வுகளோ உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. ஆகவே நீங்கள் வெவ்வேறு விதமான தீர்வுகளை முயற்சிக்கிறீர்கள். ஆனால் நிலைமை என்னமோ அப்படியே தான் இருக்கிறது. எப்படியாவது உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்வை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை மட்டும் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பிரச்சனையே அல்ல, தீர்வுதான். தீர்வு இல்லாமல் போனால் அங்கு பிரச்சனைக்கே இடமில்லை. ஒரு தீர்வு இருந்தால் அந்த பிரச்சனை இனிமேல் நீடிக்காது. மற்றவர்கள் கொடுத்துள்ள பதில்கள்தான் பதில்கள் என்றால் அங்கு கேள்விகள் இருக்கவே கூடாது. எனவே அவை பதில்களே அல்ல என்பதை தெள்ளத் தெளிவானவை. அவைதான் பதில்கள் என்றால் அங்கே கேள்விகள் இருக்காது, இருந்திருக்காது. எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்ல வர்றான்னு பாருங்கள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய அறிவை இருக்கிறதா என்று கேட்டால், நாம் பிரச்சனைகளை பார்க்கல, நமக்குள்ளே ரெண்டாக பிரிக்கிறார் யூஜிகே அவர்கள். நமக்குள்ளே பிரச்சனை என்று ஒன்று எழுகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் பார்க்கல, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா என்று பார்க்கிறோம். கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். பிரச்சனைகள் நோய் நாடி, நோய் முதல் நாடி என்பது வேறு. நோய்க்கு மட்டும் மேலெழுந்த மாதிரியான மருத்துவம் கொடுப்பது என்பது வேறு. இன்றைக்கு ஒரு காய்ச்சல் வந்து விட்டது, அந்த காய்ச்சலுக்குரிய டெம்பரவரியாக மருத்துவம் கொடுத்து விட்டால் நிச்சயமாக அந்த நேரத்துக்கு அது அமுங்கும். ஆனால் அது நிரந்தரமாக அந்த பிரச்சனையே தீர்க்குமா என்றால் தீர்க்காது என்பது தான் அறிவியல் உண்மை. அதைத்தான் யூஜிகே அவர்கள் கூறுகிறார். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது படிப்பாலோ பணத்தாலோ உணர்வாலோ அல்லது அறிவாலோ அல்லது எந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகளை வேரோடு வெட்டி எடுக்கிற நிகழ்வுகளை பார்ப்பதில்லை. ஆனால் மனிதன் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை மட்டும் கணக்கு போட்டு ஏதாவது அவனுக்கு வரக்கூடிய தீர்வாக இருந்தால் அந்த தீர்வை மட்டும் வைத்துக்கொள்வது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பிரச்சனை என்பதே நீங்கள் பார்ப்பதில்லை. ஏனென்றால் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டுருக்காரு. ஆக இப்போ இங்கிருந்து என்ன வருதுகிறது என்றால், யூஜிகே அவர்கள் சொல்வதை பார்க்கும்போது, நம்முடைய அறிவால் நம்முடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை தேடுகிறோம். ஆனால் அறிவால் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஒரு தீர்வுமே கிடையாது என்பது தான் யூஜிகே சொல்ல வருகிறார். மறுபடியும் யதார்த்தத்தை தான் கொண்டு விடுறது மாதிரி தெரியுது. பிரச்சனைகளாக உருவாக்குவது நாம் தான் நம்முடைய எண்ணங்களினால், அதற்கு தீர்வு காண முயற்சி பண்ணுவதும் நம்முடைய எண்ணங்களினால் தான். ஆனால் உண்மையிலே அது பிரச்சனை அல்ல எதுவுமே என்ற ஒரு உணர்வு நாம் நிகழ்த்தி கொண்டோமானால், ஏனென்றால் காலத்தினுடைய சுழற்சியால், மாற்றங்களுடைய பின்னணியினால், நிகழ்வுகளுடைய மற்ற உயிரினங்கள் மனிதர்களுடைய எண்ணங்களினால் இன்று நமக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது சில நாட்களில் சில நொடிகளில் மாறுகிறது. சில மாதங்களில் மாற்றம் அது ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆக அப்படி ஒன்றுமில்லாமல் போய்கின்ற ஒன்றுதான் நமக்கு குழந்தையிலிருந்து வாலிபனாகி முதுமையாகி இறப்பு வரை. இந்த இடத்துல யூஜிக்கு என்ன சொல்ல வருவதாக நாம் உணர்கிறோம், எதுவுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற அறிவு பூரா ஒரு தீர்வுகளுடைய முயற்சியை ஒழிய எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அங்கே பிரச்சனைக்குரிய எதுவுமே இல்லை என்று தொடர்ந்து சொல்வதாகத்தான் தெரிகிறது. இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்பதற்குத்தான் இப்போ மக்களுக்கெல்லாம் பிரச்சனை. யூஜிகே சொல்வது எப்படி என்று நினைக்கிறார்கள். இல்லை, உண்மையிலேயே பிரச்சனை இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக தெரிகிறது. யூஜிகேவை சிந்திக்கும்போது நாம் இந்த பிரச்சனை என்று சிந்தித்து விடுகிறோம். சிலரை கேட்டால் சொல்லுவார்கள், சார்
நம்முடைய எதிர்காலத்தை நாம் நினைக்க வேண்டாமா? அதற்கு ஒரு நண்பர் நல்லா சொல்லுவார். MKN முத்துக்கருப்பன் என்ற ஒரு நண்பர் சொல்லுவார், சார், ஒருவருக்கு இவ்வளவு பணம் வந்து விட்டது, இதற்கு மேலேயும் வந்து விட்டது, இறுதியில் என்ன செய்ய போகிறார் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று அவர் கலோக்கியலாக அடிக்கடி சொல்லுவார். ஆமாம், உண்மையிலேயே எல்லாம் வந்து விட்டது, இனி ஆக வருவதற்கு முன்னாலே வர வைப்பதற்கு பிரச்சனை, வந்த பிறகு வந்ததை கட்டிக்காக்க பிரச்சனைகள், தீர்வுகள், அப்புறம் தீர்வுகளுக்கு பிறகு கட்டிக்காத்த பிறகு அதை பகிர்ந்தளிக்கிறதுக்கு முறைகள், அப்புறம் பகிர்ந்தளிக்கிறதுக்கு பிறகு மறுபடியும் பாதுகாக்கிற முறைகள், அப்புறம் பாதுகாத்ததுக்கு பிறகும் அதில் பிரச்சனைகள் வந்தால் அதை பங்கிட வந்தால் அல்லது எடுத்து கொண்டு வந்தால் அல்லது இன்கம் டேக்ஸ்னு வந்தால் நினைத்து பாருங்கள். இது பூரா பிரச்சனைகள் வந்தது, பிரச்சனையின் உருவாக்குனதா நம்முடைய எண்ணங்களினால் ஏற்பட்ட நிகழ்வுகள். இது வெறும் நிகழ்வுகளாக நினைக்கும் வரை நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த தீர்வுகளை கண்டு இதிலிருந்து அங்கே எஸ்கேப் ஆகி அந்த விஷயத்துக்கு பிறகு அடுத்த விஷயத்துக்கு சென்று இப்படி ஒவ்வொன்றாக செல்ல 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 நமக்கு என்ன வருகிறது? பிரச்சனைகள் என்று ஒன்று இல்லையே. ஏனென்றால் ஒன்றுமே இல்லை. இது ஆழமாக சிந்திக்கும்போது உண்மையிலே ஒரு மனிதன் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வெளியே வர முடியும். நம்மை நோக்கி வரக்கூடிய அம்புகள் நம்மை இங்கே வந்து தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், எல்லாம் தவிடுபொடியாகி விடுகிறது. இப்போ இருக்கா இல்லையா, இல்லை என்பதும் பிரச்சனை இல்லை, இருக்கா அதுவும் பிரச்சனை இல்லை. அங்கே தான் சொல்கிறல சந்தோஷம் அதுக்கு இல்லை. அங்கே சொல்கிறது தான் கீதையில் இந்த விஷயங்கள் வருகிறதல்லவா, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, ஸ்திதப்பிரஞன் என்று சொல்லுகிறார்களே, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, மானமும் இல்லை அவமானமும் இல்லை, மனமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஸ்டாண்ட் ஸ்டில். அது மாதிரி பிரச்சனைக்குள்ள நீ போராட வேணாம், போராடி போராடி செத்துற வேணாம். ஏன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. உனக்கு அந்த பிரச்சனையை பார்க்கிற, கேட்கிற, உணர்கின்ற அல்லது இந்த பிரச்சனைக்கு தானாகவே நடக்கின்ற அல்லது நடத்தப்படுகின்ற ஒன்று தெரியவில்லை. அடிக்கடி கேள்வி கேட்பார்கள் கவுன்சிலிங், என்னை பற்றி எனக்கு தெரியவில்லை, நான் அதை உங்களுக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். ஒரு காரியத்தை நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஒருவன் வானத்திற்கு நிலவுக்கு சென்று வருகிறான். நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஒருவன் நமக்கு முன்னாலேயே இருந்து கொண்டு மிகப்பெரிய கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுகளை செய்து விடுகிறான். ஆனால் நமக்கு தெரியவில்லை, அல்லது செய்ய முயற்சி இல்லை, அல்லது நமக்கு புரியவில்லை, இவ்வளவுதான். ஆனால் நடக்கிறது என்பது உண்மை. அதுவரை தான் உண்மையை ஒழிய அந்த விஷயத்தை செயல்படுத்தாமல் இருக்கிறோம் என்பது உண்மையை ஒழிய, ஆனால் அது பிரச்சனையா, பிரச்சனை இல்லை என்பதைத்தான் யூஜிக்கு ஆழமாக சொல்லுகிறார். இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சுய அலசல் மூலம்தான் சிந்தித்து பார்க்க முடியும். உங்களுக்கு வந்த பிரச்சனைகளையெல்லாம் உள்ளே போட்டு பார்க்க வேண்டும், இதனுடைய ஆழத்தை பார்க்க வேண்டும், அதனுடைய மூலத்தை பார்க்க வேண்டும். சிந்தித்து சிந்தித்து அலசினோமானால் நிச்சயமாக நம்மோடு ஓடி வருகின்ற அத்தனையும் பிரச்சனையே இல்லை என்ற உணர்வு வரும்போது இரண்டு விஷயங்கள் நடக்கின்றது. ஒன்று, நாம் இந்த மனித அனாவசிய எண்ணங்களிலிருந்து விடுபடுகிறோம். இரண்டாவது, உடலுக்கு மாபெரும் சந்தோஷத்தை, அதாவது மாபெரும் அமைதியை கொடுக்கிறோம். அது இயல்பாக யதார்த்தமாக இயங்குவதற்கு நாம் அனுமதிக்கிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மறுபடியும் யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய உரையாடல்களை பற்றி நாம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.